அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது காசி அண்ணன் அவர்கள் பற்றியதான அவருடைய வரலாறு பற்றியதான தொகுப்பிலே நான் மன்னார் சுரேஷ் அவரை பற்றி அறிந்த விடயங்களை ஒரு சில விடயங்களை உங்கள் முன்னால் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். காசி அண்ணன் அவர்களை கவிஞர் உணர்ச்சி கவிஞர் காசி அண்ணன் என்பதா அல்லது காசி அண்ணன் என்று உரிமையோடு அழைப்பதா என்ற ஒரு ரெண்டுக்கும் இடைப்பட்ட உறவுக்குள் நான் நிற்கின்றேன். காசி அண்ணன் மன்னார் வந்திருந்த போது, அதாவது 90ஆம் ஆண்டு மக்கள் முன்னணி உருவான விடுதலை புலிகளுடைய மக்கள் முன்னணி கட்சியாக பதிவு செய்த காலத்திலே அவர் பெரும் பிரச்சாரம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் மன்னாருக்கு வருகின்றிருந்தார். அந்த நேரத்தில் 2 பிரதான இடங்களிலே ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நான் தலைமை தாங்கினேன். அது காசி அண்ணன் உரையாற்றினார். அது எனக்கு அவரோடு கூட அவருடைய மேடையை பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வாக, ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பமாக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்று நான் காசி அன்னையை மிக பெரும் அளவு மதிப்பதற்கான ஒரு சில காரணங்களை உங்கள் நான் வைக்க விரும்புகின்றேன். காசி அண்ணன் அவர்கள் எங்களுடைய சிந்தனை மரபு, தமிழ் மக்களுடைய சிந்தனை மரபினுடைய மிக நீண்ட சிந்தனை மரபுடைய ஒரு தொடர்ச்சியாக, அதனுடைய ஒரு பிரதானமான பாத்திரத்திலே பிரதானமான ஒரு அடையாளமாக எங்களுக்கு இருக்கின்றார். காரணம், விடுதலை புலிகள் இயக்கம் உருவாவதற்கு முன்பே புலிகள் உருவாவார்கள். அவர்கள் சிங்களப்படை விமான ஊர்திகளை தமிழர் வான்பரப்பிலே நிறையாக வரும் அந்த இரும்பு பறவைகளை துகள்பட ஒழுக்குவார்கள் என்று அவருடைய 60ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அவர் எழுதிய அந்த கவிதை பல ஆண்டுகள் கடந்து புலிப்படை உருவாகி தலைவர் திருவாரூருடைய தலைமையிலே விடுதலை புலிகள் ஆகி விமானங்களை சுட்டு வீழ்த்தி மக்களுக்கு முன்னால் சுட்டு வீழ்த்துகின்ற அந்த அரிய காட்சிகள் நடந்தேறியது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. அவருடைய தீர்க்கதரிசனமான பார்வை. நான் நினைக்கிறேன், என்னுடைய தலைவருக்கு அப்போது 8 வயது இருக்கும். புலிப்படை உருவாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவன் மரபிலே எங்களோடு இருந்திருக்கிறார் என்பது காசி அன்னைக்குரிய மிகவும் அற்புதமான ஒரு வரலாறு. இன்னும் ஒன்று, என்னுடைய தலைவர் காசி அண்ணனுக்கு மாமனிதர் விருது வழங்கி கௌரவித்தார். இலக்கியத்துக்கான நோபல் பரிசு. அந்த பரிசு கொடுத்து கௌரவித்தது, அவரை மதிப்பளித்தது என்பது, அந்த மதிப்பானது என்றைக்குமே தக்க வைக்கப்படும், பேணப்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இன்னும் ஒன்று, மாவீர நாள் நிகழ்ச்சிகள் தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற போது குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து வந்த தளபதிகள், பொறுப்பாளர்கள் ஒரு சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. தற்சமயம் நம்முடைய விடுதலை கவிஞனாக நாங்கள் போட்டப்படுகின்ற மதிப்புக்கு மரியாதைக்கு முடியாது புதுவை அண்ணன் அவர்கள் அந்த மாவீர நாளுக்கான சுவரொட்டிகள் தயாரிக்கின்ற பணிகளில், அதற்கான வடிவமைப்பிலே யோசித்து கொண்டிருக்கின்ற போது, அதற்கான திட்டங்கள் வகுத்து கொண்டிருக்கின்ற போது ஒரு வசனம், அந்த போஸ்டருக்கு கீழே, மாவீர நாளுக்கு கீழே ஒரு வசனம், அதனை புதுவை ரத்னவரி அண்ணன் சொல்கிற, நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் என்ற அந்த வரி வடிவம் எப்போதும் எங்களுக்குள் உயிரோடு இருக்க வேண்டும். அது போஸ்டர் அடியிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோஷம், மக்களுடைய கோஷமாக, நம்பிக்கையாக அது கட்டாயம் போட வேண்டும் என்று யார் புதுவை அண்ணன் எத்தனை 100 கவிதைகளை, எத்தனை 100 பாடல்களை எழுதிய ஒரு மகா கவிஞன். அந்த கவிஞன் சிபாரிசு செய்தது நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் என்ற காசி அண்ணனுடைய அந்த கவி வரிகளைத்தான்.
அந்த பாடல் கூட 83ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வெளிவந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அப்படிப்பட்ட அது இன்றைக்கு எங்களுடைய ஆன்மாவை சுற்றி எழுப்பக்கூடிய ஒரு வரி வடிவம். 400-500 ஆண்டுகளுக்கு பிரித்தானியாவை இன்றும் பிரித்தானியாவில் இருந்த ஒரு புலவன், ஒரு கவிஞன் சொன்ன பிரிட்டன் நெவர் வி ஸ்லேவ் என்ற அந்த ஒரு கவிவரி இன்னும் அவங்களை வெற்றியாளர்களாக உலகத்தின் முன்னால் தூக்கி நிறுத்தி இருக்கின்றனர். ஆகவே நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் என்ற எங்களுடைய வரலாற்று கவிஞனுடைய வரிகள் எங்கள் போராட்டத்துக்கு இன்று சக்தியாக இருக்கும். எங்கள் விடுதலையை வென்று தரும் வென்று தருவதற்கான ஒரு ஆன்மீக சக்தியாக தமிழர் உலகை இயக்கும், வடிவமைத்து இயக்கும் அந்த நம்பிக்கை. அதிலிருந்து தான் நான் ஆசிரிய அண்ணனை இன்றும் மதிக்கின்றேன். மற்றது அவருடைய சிந்தனை என்பது எங்களை சிந்திக்கப்படும் ஒரு சிந்தனை தான். சிந்தனையை நாங்கள் வறுமனை வாங்கி உச்சரித்து விட்டு போவதற்கல்ல, பல சிந்தனையாளர்களை உருவாக்கிய கூடிய அளவுக்கு அவருடைய சிந்தனை இருந்தது. அவர் சிந்தித்தார், சுதந்திரமாக சிந்தித்தார். விலங்கை உடைத்து என்று அவருடைய ஒரு வார்த்தைகள் அவர் சொல்வதற்கு, அவரை பற்றி சொல்வதற்கு அவருடைய வார்த்தைகளில் இருந்தே அவர் பேசியது எத்தனை, அவர் எழுதியது எத்தனை, அதிலிருந்து நாங்கள் அதை மிஞ்சி நாங்கள் அவரை வாழ்த்தவோ